ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த அற்புதமான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பேசுகிறவர். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீ தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற தெய்வம். நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரும் கேட்க வேண்டிய, நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆசரிக்கிற பரிசுத்த பந்தி ஆகிய திருவிருந்து குறித்த மிக முக்கியமான ஒரு சத்தியம். கவனிங்கள், திருவிருந்து குறித்த மிக முக்கியமான சத்தியம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய பந்தியில் நடந்து கொள்ளும் விதம். கர்த்தருடைய பந்தியிலே நடந்து கொள்ளும் விதம், அதுதாங்க இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. ஆதாரமாக நமக்கு நன்றாய் தெரிந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 33-34 வசனம் வரையிலும் இந்த பரிசுத்த பந்தியை குறித்து, திருவிருந்தை குறித்து பவுல் எழுதின அற்புதமான ஒரு வேத பகுதிங்க கொரிந்து சபையாருக்கு. அதிலிருந்து தான் இன்றைக்கு நம்ம இந்த தியானத்தை நாம் கர்த்தருக்கு முன்பாக தியானம் பண்ணி நம்மை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்த போகிறோம். ஆகவே கவனிங்கள், இது மிக முக்கியமானது. இது திருவிருந்து தானே, திருவிருந்து சத்தியம் தானே, மாதந்தோறும் கேட்டுட்டு தானே இருக்கிறோம் என்று அசட்டையாய் நிர்விசாரமாக கேட்கப்படாது. கவனிக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையில் பவுல் இதை எழுதினார், யாருக்கு எழுதினார், இதனுடைய பலன்கள் என்ன, ஆபத்து என்ன என்பதை ஒரு விஷயம் கூட மனசில் வைக்கணும். சரி, இந்த பகுதி கவனிச்சிங்கன்னா அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் பலஸ்தீன தேசத்தில் தேவ ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனம், தங்கள் அன்றாட உணவையே அவர்கள் ஒருவருக்கொரு பகிர்ந்து உண்கிற நல்ல பழக்கம் இருந்தது. அதில் குறிப்பாக சில விசேஷமான நாட்களிலே அவரவர் தங்கள் வீடுகளிலிருந்து உணவை கொண்டு வந்து அவர்கள் அமர்ந்து அதை பொதுவாக சேர்த்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா, எரோனோஸ் அப்படின்னு பேருங்க. எரானோஸ் அப்படின்னு, அதாவது தங்கள் வீடுகளிலிருந்து உணவை கொண்டு வந்து ஜனங்கள் உட்கார்ந்து பொதுவில் வைத்து அதை ஒருவருக்கொருவர் சரிசமமாக பகிர்ந்து சாப்பிடுகிற அற்புதமான ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கு தாங்க இந்த எரானோஸ் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக, அதாவது பொதுவாக உணவாக அப்படி சாப்பிட்ற ஒரு வழக்கம். அந்த ஒரு நல்ல பழக்கம் திருச்சபையின் ஐக்கியத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இது பொதுவான உணவு பழக்கமாக இருந்தாலும் அன்றைக்கு இருந்த திருச்சபைக்கு, திருச்சபையின் ஐக்கியத்துக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் அந்த பழக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனமும் 46வது வசனமும். அப்போஸ்தலர் 2:42-46. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும்
அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அப்படி அவர்கள் பொதுவில் வைத்து மகிழ்ச்சியோடு அவர்கள் பகிர்ந்து உண்டார்கள். எவ்வளோ வாசிக்கவே, எவ்வளோ கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த பழக்கத்துக்கு அந்த நாட்களில் அகாப்பே ஃபீஸ்ட், அகாப்பே விருந்து அல்லது லவ் ஃபீஸ்ட், அன்பின் விருந்து என்று அழைத்தார்கள். அகாப்பே ஃபீஸ்ட் அல்லது லவ் ஃபீஸ்ட் என்று அழைத்தார்கள். அந்த பழக்கம் சபைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. சபையின் ஐக்கியம் பலப்பட்டது. ஆனால் கொரிந்து சபையில் இந்த ஐக்கியம் என்பது நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்தது. அதன் பாதிப்பு பரிசுத்த பந்தியிலே திருவிருந்தில் ஒழுக்கக்கேடுகளும் பிரிவினைகளும் அதிகரித்து நிலைமை மோசமாக இருந்தது. ஆகவே தான் பவுல் இந்த திருவிருந்தை குறித்து கடினமாக எழுதுகிறாருங்க. அவர் என்ன சொல்ல போனீங்கன்னா, அந்த நாட்கள் இருந்த சபையில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள் இல்லையா. அவர்கள் கிரேக்கர்கள் இருந்தார்கள், அதாவது கிரேக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிரேக்க விசுவாசிகள், ரோம விசுவாசிகள், புறஜாதிகள், யூதர்கள் இருந்தார்கள். மட்டுமல்ல, அடிமைகள் இருந்தார்கள், பணக்காரர்கள் இருந்தார்கள். பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட நிலைமையிலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சபைக்குட்பட்ட பலதரப்பட்ட விசுவாசிகள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு நல்ல ஐக்கியம் ஆதி சபையில் இருந்தது. நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது பாருங்க. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனம் இப்படி பொதுவில் இருந்து அவர்கள் ஆகாரத்தை உட்கொண்டு தங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்தி அவர்கள் ஒரே சரீரமாக இருந்தார்கள். சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருந்தான்னு பார்க்குறோமே, அப்படி சரீரமாகிய சபையாய் அன்றைக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருந்ததுங்க. அதை குறித்து தான் நீங்கள் எபேசியர் 1:23 வாசியம் பார்க்கலாம். சரீரமாகிய சபை என்ற வார்த்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார். 1 கொரிந்தியர் 12:27 கூட வாசிப்போம். 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்படி அன்றைக்கு இருந்த சபையில இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அதாவது ஒரு சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் தலை முதல் எல்லா அவயங்களுக்குள்ள எப்படி ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அதை போல ஒரு ஐக்கியம் ஆதி சபையில் இருந்தது. பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஐக்கியம் ஒன்றாக இருந்தது. ஒரே சபையாக இருந்தார்கள். எவ்வளோ கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். ஆகவே சபைனா அப்படி இருக்கணுங்க. ஆகவே சபை என்று சொன்னால் வேறுபாடு, வர்க்கம், வேறுபாடு இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் அது சபையே கிடையாதுங்க. ஆகவே கவனிக்கணும். இன்றைக்கு இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்கள் சபை எப்படி இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணும். வர்க்க வேறுபாடுகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏற்ற தாழ்வுகள் இருக்குதா? ஸ்தோத்திரம். மதத்தினாலே, ஜாதியினாலே, மொழியினாலே, ஊர் இடத்தினாலே பிரிவினைகள் மிகுந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் திருச்சபைகளில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியங்கிறது. ஸ்தோத்திரம். ஆக அப்படி அந்த சபையில் ஐக்கியம் இருந்து ஒரே சரீரமாக சபையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆனால் கொரிந்து சபை நாளுக்கு நாள் அது மோசமாகி கொண்டிருந்தது. இந்த ஐக்கியம் மீறப்பட்டு ஐக்கியத்துக்கே வேட்டு வைக்கிற அளவுக்கு கொரிந்து சபை நடந்து கொண்டிருந்தது. அதனால தாங்க இதை எழுதுறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தை சொன்னது போல இப்படி விருந்துக்கு வருவார்கள். அதாவது திருவிருந்துக்கு முந்தினது, இந்த விருந்துக்கு பிறகு தான் திருவிருந்து. திருவிருந்து வேற, இந்த அன்பின் விருந்து வேற. இந்த அன்பின் விருந்துக்கு வரும்பொழுது பணக்காரர்கள் தனித்தனியாக அமர்ந்து சாப்பிட்டார்கள், ஏழைகள் தனியாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். அவர்களுடைய கூடுகையிலும் ஆகாரத்திலும் நட்பிலும் பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் ஒரு அப்படி இப்படின்னு பெரிய ஒரு பாகுபாடு இருந்தது. அதுதாங்க பவுலின் இருதயத்தை உடைச்சது இல்லையா. இந்த பகிர்ந்து சாப்பிடுகிற முறை
அவர்கள் மத்தியிலே அது கெட்டு போயிருந்தது. ஆகவே தான் பவுல் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாருங்க. சோத்திரம் 11ஆம் அதிகாரத்தில் 20-21 வருத்தப்பட்டு பேசுவார் பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். 1 Corinthians 11:20-21. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அப்புறம் சொல்லிட்டு தான் 22 சொல்றாரு பாருங்க. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? புகழேன். உங்களை நான் புகழ மாட்டேன் என்று அந்த சபையில் இருந்த இந்த வேறுபாடு பாகுபாடை குறித்து கண்டிக்கிறாருங்க அவர். உங்களை நான் புகழ மாட்டேன், எப்படி புகழ்வேன்? இப்படிலாம் சபையில் நடக்குதுன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றாருன்னா, சபையில் இருக்க இந்த ஐக்கியங்கள் எல்லாம் சபையை பலப்படுத்தணுங்க. சபையின் ஐக்கியம், பல ஐக்கியங்கள் இருக்கிற திருச்சபையில். அந்த ஐக்கியங்களை எதற்கு? அந்த ஐக்கியங்கள் எல்லாம் திருச்சபையின் பொதுவான ஐக்கியத்தை பலப்படுத்தணும். அதுக்கு தான் அந்த ஐக்கியங்கள் எல்லாம். ஆனால் கொரிந்து சபை வித்தியாசமாயிருந்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்தது. ஆகவே தான் ஒரு கண்டித்து பேசுகிறார். ஆக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான போஜனம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது இதன் பிறகு தான் திருவிருந்து ஆசரிப்பார்கள். இந்த பொதுவான போஜனத்துக்கு இன்னொரு பேர் நினைக்கிறீங்க, கிரேக்கத்தில் டெய்ப்னோன் அப்படின்னு வருதுங்க. அதாவது சாதாரண விருந்து. ஆனால் பரிசுத்த பந்திங்கிறது கர்த்தருடைய விருந்து. ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. அவர்கள் இந்த பொதுவான பந்தியிலே இப்படியெல்லாம் செய்துவிட்டு வேறுபாடு பாகுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படியெல்லாம் செய்துவிட்டு அந்த கையோடு அவர்கள் திருவிருந்துக்கு வந்தார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆகவே திருவிருந்தில் நிர்விசாரம் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அது ஒரு சடங்கா போயிருச்சு, உண்மைத்தன்மை இல்லை. சொல்ல போனால் திருவிருந்த ஒரு கேலிக்கூத்தாக்கிட்டாங்க கொரிந்து சபையில். ஆகவேதான் வருத்தப்பட்டு உங்களை போட மாட்டேன் நான், இப்படிலாம் இருக்கிறது என்று சொல்லி பவுல் கடிந்து கொண்டு எப்படி இருக்கணும்னு எழுதின ஒரு பகுதி தாங்க இந்த 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 17-34 வரலும். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமது ஐக்கியங்கள், நமது பந்தி இதெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம சரிபடிச்சு கொண்டு இப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த ஐக்கியத்தில் பங்கு பெறணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இது அப்படியே மனதில் வைத்து 3 குறிப்புகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, நான் அறிமுகத்திலும் சொன்னது போல அந்த திருவிருந்துக்கு முன்பு அவர்கள் பகிர்ந்து உண்ட அன்பின் விருந்து, அதை குறித்து முதல்ல பார்க்கணும். நம்ம முதல் குறிப்பு அன்பின் விருந்து. இப்போ 1 Corinthians 11:17-22 உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவா இராமல் தீமைக்கு ஏதுவா இருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? உங்களை புகழ்வேனா? புகழேன். புகழ மாட்டேன் அப்படி சொல்ற. இந்த வார்த்தைகளில் இந்த கூடி வருதல் என்கிற வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். அதான் இந்த பொதுவான போஜனம், அன்பின் விருந்து. அதை குறித்தான் 17-22 வரை சொல்கிறாருங்க. அதை சொல்லும்பொழுது தான் இந்த கூடி வருதல் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாருங்க. கம் டுகெதர் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. அதில் இந்த கூடி வருதல் என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிரேக்கத்தில் சினர்கோமாய் அப்படின்னு வருதுங்க.
செனகோமாய் அப்படின்னா அவர்கள் தாங்களாகவே கூடி வருவது அப்படின்னு அர்த்தம். ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் இல்லையா? சண்டே சர்வீஸ்னா அது அதிகாரம், அது கண்டிப்பாக வரணும். அதே போல ஆனால் இவர்கள் இந்த கூடுவது என்பது தாங்களாகவே மனமுவந்து வந்து அவர்கள் கூடி வந்து உணர்வை பரிமாறிக்கொள்கிற ஒரு அன்பின் விருந்து. அதை சொல்லும் போது சொல்றாரு, உங்களை நான் புகழ மாட்டேன். ஏன்னா உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை, அந்த பாகுபாடு, வேறுபாடு பந்தியிலும் இருக்கிறது. பந்திக்கும் இந்த போஜனத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய பந்தி அசுசியா இருக்கிறது அப்படின்னு கொரிந்து சபையார கண்டனம் பண்ணி பேசுறாருங்க. நான் உங்களை புகழ மாட்டேன்ப்பா. ஏன்னா பந்திக்கும் போஜனத்துக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. பொதுவான ஆகாரத்திலேயே உங்களுக்கு வேறுபாடு உள்ள இருக்குது, பிரச்சனை இருக்குது. பொதுவான வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களிலேயே நீங்கள் கிறிஸ்தவ மாதிரி இல்லை, வித்தியாசமாக இல்லை. நீங்கள் அங்கேயே சரியில்லை, அதன் விளைவு தான் பந்தியும் சரியில்லை. பொதுவான ஐக்கியம், சபைக்கு வெளியே இருக்கிற அந்த பழக்க வழக்கம் சரியில்லைன்னா அது சபையை பாதிக்கும் அப்படின்னு உங்களை நான் புகழ மாட்டேன்னு சொல்கிறாரு. குறிப்பாக 2 பிரச்சனை பேசுகிறார். 2 பிரச்சனை. முதல் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சபையில் பிரிவினை இருந்தது. பிரிவினை இருந்தது. நீங்கள் 11, 18, 19 2 வருஷம் படி வாசிப்போம். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. பார்த்தீங்களா? மார்க்க பேதங்கள், பிரிவினைகள். அதாவது இந்த கூடி வருதல்ல, இந்த அன்பின் விருந்தில் நன்மையை தவிர தீமை தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தீமை தான் அதிகம். கூடி வருவது நன்மைக்காக, ஆனால் நன்மையை தவிர தீமை தான் ரொம்ப அதிகம். காரணம், உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருந்தது. கொரிந்து சபையை குறித்து சொல்லும்போது ஆரம்பத்தில் சொல்லிட்டாருங்க, கொரிந்து சபையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை கேட்டு தான் அந்த சபையுடைய மூப்பர்கள் எபேசு சபையில் இருக்கிற பவுலிடத்தில் வந்து கேட்குறாங்க. அவர்களுக்கு சொன்ன பதில் தாங்க இந்த கொரிந்தியர் நிருபம். அப்போ ஆரம்பம் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிவினை தான். முதல் பிரச்சனை பிரிவினை தான். அதை குறித்து முதல்ல பேசியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10, 11 பாருங்களேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. 12 உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இப்படி அவர்களுக்குள்ள இந்த பிரிவினைகள் இருந்தது. ஆகவே தான் அவர்களுக்குள்ள ஏக யோசனையும் ஏக மனதும் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே பேசிட்டாருங்க. அதுதான் இப்போ சொல்றாரு, உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. இந்த பிரிவினை என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது கிரேக்கத்தில் சில கிரேக்க வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த செய்தி முழுவதும் கவனிக்கணுங்க. அதனுடைய சாராம்சம் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்துவேன். கவனிங்கள். இப்போ கிரேக்கத்தில் இந்த பிரிவினைகள் அப்படின்னா ஸ்கிஸ்மா அப்படின்னு வருதுங்க. ஸ்கிஸ்மா அப்படின்னா உடைவு, பிளவு அப்படின்னு அர்த்தங்க. நல்லா கவனிக்கிறீங்க. உடைவு அல்லது பிளவு. இதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பயன்படுத்தலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். 9, 16. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும். அது அந்த வஸ்திரத்தை கிழித்து விடும். வஸ்திரம் கிழிவது போல். அப்புறம் மத்தேயு சுவிசேஷம் 27:51 தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, கண்மலைகள் பிளந்தது. இதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. வாசிக்கலாமா? 27:51.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அப்படி பிளவு, கிழிவது, உடைவது, இப்படிப்பட்ட பிரிவினைகள் திருச்சபையில் இருந்தது. கொரிந்து சபையில் பிரிவினை இருந்தது, உடைவு இருந்தது, பிளவு இருந்தது, வேறுபாடு இருந்தது, பாகுபாடு இருந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மனப்பான்மை இருந்தது அவங்களுக்குள்ள, இல்லையா? கட்சி மனப்பான்மை என்ன? நீ இன்ன கோஷ்டி, நீ இன்ன கோஷ்டி என்ற ஒரு கட்சி மனப்பான்மை இருந்தது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாடு பகிரங்கமாகவே தெரிகிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அங்கே. ஆகவே தான் இந்த கட்சி மனப்பான்மை சொன்னேன். கட்சி மனப்பான்மைனா பதவி போட்டி, பதவி போட்டியும் சபையில் இருந்தது. அகம்பாவம் இருந்தது. இவ்வளவும் கொரிந்து சபையில் இருக்குதுங்க. ஆனால் அவர்கள் பரிசுத்த பந்திக்கு வந்தார்கள். அதுதான் வேடிக்கைங்க. நம்ம கொரிந்து சபை சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சபைகளின் நிலைமை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இல்லைங்களா? எங்கே திரும்பினாலும் திருச்சபைகளிலே இன்றைக்கு கலவரங்கள், பிரிவினைகள் பகிரங்கமாகவே நடக்கிறது. முன்னெல்லாம் அங்கே ஒன்று நடக்கும், ரகசியமாக இருக்கும். இப்போல்லாம் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு அதை படம் போட்டு ஊர் முழுக்க காட்டிடுறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு போதகர் வீட்டை சுற்றிலும், ஒரு ஆயர் வீட்டை சுற்றிலும் சர்ச் மெம்பர்லாம் சேர்த்து கலவரம் பண்ணதை போட்டு 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 யூடியூபிலும் மற்ற காரியங்களிலும் துக்கமாக இருந்ததுங்க. இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் திருவிருந்துக்கு வரும் பொழுது ரொம்ப பவ்யமாய் வருவதும் பயபக்தியோடு போல நடிக்கிற இந்த மனப்பான்மை திருச்சபையில் அன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கு அதை காட்டில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்றாரு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டு. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நம்மை 1000 கண்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, படம் பிடிக்கிறார்கள். ஊர் முழுக்க போட்டு கிறிஸ்துவின் சரீரம் சின்னாபன்னமாக்கப்படுகிறது. இதை கேட்கிற பார்க்கிற கத்திரி பிள்ளைகளே, கவனிங்க. கிறிஸ்துவின் சரீரம் இன்றைக்கு சின்னாபன்னமாக்கப்பட்டு எங்க சாட்சி கெட்டு போய் கிடக்குது. அன்றைக்கு கொரிந்து சபையில் இருந்த அந்த பிரிவினைகள், பாகுபாடுகள், வேறுபாடு இன்னைக்கும் இருக்குதே. அப்படின்னா நம்ம எவ்வளோ உணர்வடைந்து, ஊழியர்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் உணர்வடைந்து, அன்பின் விருந்தாகட்டும் திருவிருந்தாகட்டும் அதில் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பையும் ஐக்கியத்தை வெளிப்படுத்தணுமே. கவனிங்கள், அதான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். அப்புறம் இன்னொரு கூட நான் வாசித்த ஒரு குறிப்பை, அங்கே இருந்த பணக்காரர்கள் அவர்கள் தனியாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஏழை விசுவாசிகள் எங்கே வந்து பங்கு போட்டுருவாங்களோன்னு சொல்லி அவர்கள் வரக்கூடாதபடிக்கு சீக்கிரம் சாப்பிட்டாங்களாம். அந்த அளவுக்கு சபை இருந்ததுங்க. ஆனால் பேர் என்ன? ஐக்கிய விருந்து, அன்பின் விருந்து, அகாப்பே விருந்து. இவ்வளோ வேடிக்கை இல்லைங்களா? அதுதான் ஆரம்பம் சொன்னேன், கேலி கூத்தாக்கி விட்டார்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம் சபைகளாக இருக்கணும். பந்திகள்லாம் கணத்துக்குரியதாக இருக்கணும். உங்கள்கிட்ட கேட்குற கிறிஸ்தவர்கள், உங்களால் ஆன மட்டும் எந்த அளவுக்கு ஐக்கியத்தை பலப்படுத்த முடியுமோ பலப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஐக்கியத்தை கெடுக்கிறோம் நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்கணும். பிரச்சனைக்குரிய மக்களாக இருக்கக்கூடாது. ட்ரபுள் மேக்கராக இருக்கக்கூடாது. நீங்கள் பீஸ் மேக்கராக இருக்கணும். கவனிக்கணும். 2வது பிரச்சனை, சபையில் ஒழுங்கின்மை இருந்தது. There was disorder in the church. அதை குறித்து 20, 21, 22 வாசிக்கலாம். 20, 21, 22. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா? புகழேன். கொரிந்து சபைக்குள்ளே ஒழுங்கீனம் இருந்தது. ஒழுங்கீனம், டிசார்டர்.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த விசுவாசிகள் இந்த ஏழைகளை பணக்காரர்கள்லாம் எப்படி நினைச்சாங்களாம், அவர்களை காட்டிலும் இவர்கள் மோர் ஸ்பிரிச்சுவல், அதிக ஆவிக்குரியவர்கள், மேலானவர்கள், ஆவிக்குரிய மேலானவர் நினைத்திருக்கிறார். அப்படி நினைத்து ஒரு கூட்டத்தை அற்பமாய் நினைக்கிறது. அவர்களை விட தங்களை மேலானவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் என்று நினைத்து நடந்த அந்த நடத்திப்போ மிகப்பெரிய ஒழுங்கினமா சபையில் இருந்துக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க பேசுறாரு அவர். மற்றவர்களை காட்டி தங்களை மேம்பட்ட விசுவாசிகள், மோர் ஸ்பிரிச்சுவல் என்று நினைக்கிற தன்மை இன்றைக்கு சபைகள் இருக்குது இல்லைங்களா? புதுசாக வரவங்கள, அப்படி ஆவிக்குரிய ஜீவத்தில் வளராதவங்களை அற்பமாய் நினைக்கிற வளர்ந்த விசுவாசிகள் உண்டு. அதுதான், அதைத்தான் கண்டனம் பண்றாரு அவர் இன்னைக்கு இல்லையா? விசுவாசத்தில் பலகீனமானவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள்னு எழுதுறாரு இல்லைங்களா? ஆக விசுவாசத்தை பலகீனமாக தள்ளி விடுகிறார். ஒருத்தர் சில ஒரு பாவத்தை கண்டா, குறையை கண்டா உடனே அவன் மிதிச்சு அவன் பேரை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது எவ்வளோ நடக்குதுங்க சபையில். ஆனால் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த கொரிந்து சபையார் அப்படி நினைக்கிறாங்க தங்களை மோர் ஸ்பிரிச்சுவல்னு. ஆனால் அவரை குறித்து என்ன பவுல் சொல்கிறார், அவர் இன்னும் குழந்தைகளை போல தான் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை மாம்சத்துக்குன்னு சொல்கிறாருங்க. இருக்குதா இல்லையா? நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகளா இருக்கீங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்களா, தங்களை மோர் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்கள் மேலானவர் நினைத்து அடுத்தவனை அற்பமாய் நினைக்கிறவர்கள் கொரிந்து சபையில் பெரும்பாலும் இருந்திருக்கிறார். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவரு பட்சமாயிருங்கள் இல்லையா? இதெல்லாம் வேத வசனம் தானுங்க. எவ்வளோ கேட்கவே நல்லா இருக்குது. இது இருக்குதா சபையில்? இன்றைக்கு நம்ம ஐக்கியங்கள் இருக்குதான்னு பார்க்கணும் நம்ம. ஸ்தோத்திரம். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள் இருக்குதா இன்றைக்கி சபையில்? அவன் சொல்லிட்டான், பிறகு நான் பிரைஸ் ராட் சொல்கிறேன் என்றெல்லாம் நினைக்கிற அந்த மனப்பான்மை, அதுதான் கொரிந்து சபை இன்னைக்கு இருக்குது பாருங்க. அதைத்தான் ஒழுங்கினம், டிஸார்டர் இந்த சர்ச் அப்படி சொல்றார். ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமது திருச்சபை நிலைமைகளை நினைத்து சரி பண்ணணும், சரி பண்ண நாம் அர்ப்பணிக்கணும். இன்னொரு குறிப்பு நான் சொல்ல உங்களுக்கு. ஆண்டவர் இயேசுவும் வனாந்தரத்தில் ஒரு பந்தி ஏற்படுத்தினார். அந்த பந்தி எப்படி இருந்தது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39-41 வரலாம். கொஞ்சம் வாசியம் பார்க்கலாம். அந்த அற்புத நிகழ்ச்சி, அற்புத பந்தி எப்படி நடந்தது பாருங்க. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எப்படி? வரிசை வரிசையாய் உட்கார வைத்தார்கள். 50 பேராக, 100 பேராக வரிசை வரிசையாய் உட்கார வைத்தார்கள். அந்த வரிசையில் பணக்காரன் ஏழன் இருந்ததா? அவன் இன்ன ஜாதி இவன் இன்ன ஜாதின்னு இருந்ததா? இவன் அந்த ஊருக்காரன், இவன் கலிலேயே, இவன் எருசலேமில் இருக்கிறவன், யூதேயாவில் இருந்ததா? இல்லையே. அத்தனை பேர் சமமாக வைத்துத்தான் ஆண்டவர் இயேசு உட்கார வைத்து போஷித்தார். அல்லது முந்தி வந்தவனுக்கு நிறைய கிடைச்சுதாங்க, பிந்தி வந்தவனுக்கு பற்றாக்குறையா இருந்ததா? இல்லையா. ஆரம்ப முடி மட்டும் திருப்தியாக சாப்பிட்டார்கள், ஒருவருக்கும் குறைவா இருக்கவில்லை என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அற்புதமான ஒரு பந்தி கர்த்தர் நடத்தி காண்பித்தாருங்க. அதுதானுங்க அந்த பந்தி. அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், நமது பந்திகள் எப்படி இருக்கிறது, நமது ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது? அதுக்கு நேர்மாறால இருக்கு. ஆகவத்தம் உங்களை போட மாட்டேன்பா நான்
உங்களுக்குள்ள ஒழுங்கினம் இருக்குது, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறது, எப்படி உங்களை புகழணும் நான் என்று கடிந்து கொள்ளுகிறா. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லி அடுத்த குறிப்பை நம்ம கவனிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது கிறிஸ்தவராகி நமக்கு கொடுத்த 2 பெரிய கட்டளைகள் இல்லையா? 2 பெரிய கட்டளை. ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று திருவிருந்து. இந்த 2 பெரிய கட்டளைகளை கொடுத்துட்டு தான் ஆண்டவர் போனார். அந்த 2 பெரிய கட்டளைகளைத்தான் சாத்தான் இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்கிறான் இல்லையா? ஞானஸ்தானத்தில் நமக்குள்ள எத்தனை வேறுபாடுகள், எத்தனை மார்க்க வித்தியாசமான உபதேசங்கள் இல்லைங்களா? இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற அளவு குறைந்து கொண்டே வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருவிருந்தையும் சாத்தான் தாக்கி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள், ஒழுங்கினங்கள், பிரிவினெல்லாம் ரொம்ப அதிகரித்து விட்டது. துக்கமான விஷயம். ஆகவே ஜெபிக்கணும், இந்த 2 ஐக்கியங்களை பலப்படுத்தணுங்க. இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய பங்கு இந்த ஐக்கியங்கள், சபை ஐக்கியம் பலப்படணும் இல்லையா? திருச்சபைக்கு வெளிச்சமாக இருக்கணும் சபை இல்லையா? உலகத்துக்கு முன்பு நாம் வெளிச்சமாக இருக்கணும். உலகத்துக்கு உப்பா மட்டுமல்ல, வெளிச்சமாக இருக்கணுங்க நம்ம. ஸ்தோத்திரம். ஆகவே இதை மனதில் வைத்து ஸ்தோத்திரம், நம்மால் ஆன மட்டும் தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள் சபை ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. பந்தியை கவனமாய் ஆசரிக்க ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல்ல திருவிருந்துக்கு முன்பு நடக்கிற பொதுவான போஜனமாகி அன்பின் விருந்தை குறித்து பார்த்தோம். 2வது பவுல் சொல்றாருங்க, இப்போதான் திருவிருந்து குறித்து பேசுகிறார். 23 26 வசனம், 23 முதல் 26 வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். திருவிருந்து. ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஏன் ஏற்படுத்தினார்? இதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சொன்ன 2 மிக முக்கியமான அடையாளங்கள் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் பவுலுக்கு சொல்லி தான் பவுல் இதை எழுதுறாருங்க இல்லையா? இந்த பவுல் அடிகள் இது வேற எங்கேருந்தும் கற்றுக்கல, அவர் வேற யார் சொல்லி இல்லைங்க, ஆண்டவரே நேரடியாக போயிச்சிருக்காருங்க. ஆகவே தான் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் நேரடியாக கொடுத்துருக்காருங்க. அப்படி கொடுத்ததில் 2 மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, 2 அடையாளங்களை சொல்றாருங்க. ஆண்டவர் கொடுத்ததை பவுல் 2 அடையாளத்தை சொல்றார். முதல் அடையாளம் என்னன்னா, 22 24 வசனத்தில் அவரது சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம், என்னை நினைவுக்கூட, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுக்கூட செய்யுங்கள் என்றார். மறுபடியும் 23 24 மறுபடியும் வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னுடைய சரீரமாயிருக்கிறது. ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதற்கு முன்பு ஆண்டவர் எத்தனையோ விசை இதை போல் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறாருங்க, கொடுத்துருக்கிறார். ஆனால் அப்பொழுதெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறாருங்க. என்ன? அப்போதெல்லாம் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாருங்க, பிட்டு கொடுத்தார். இப்போ என்ன சொல்றாருன்னா, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, இது என் சரீரமாயிருக்கிறது அப்படின்னு இங்க தாங்க சொல்றார். வாசிக்க அப்படி கேட்டோம் இல்லைங்களா? நல்லா கவனிக்க கூட, ஏன் அப்படி சொன்னார்னு. எத்தனையோ விஷயம் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துரு, அப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணலங்க இந்த வார்த்தையை அவர்.
இது என்னுடைய சரீரம் சொல்லலையே. வாசிங்க, நான் ஒரு இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி, பிதாவே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு சீசர்கள் கொடுக்க, சீசர்கள் அதை அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனால் இங்கே எப்படின்னா, ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கொண்டு செய்யுங்கள் அப்படின்றாருங்க. பிட்டு இது என் சரீரம் என்று பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஏன் அப்படி பண்ணார்னா, இந்த விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு சிலுவை பாடுகள் இருக்கிறது. அவர் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு வாரினால் அடிக்கப்படுவார். கன்னத்தில் அறைவார்கள், காரி உமிழ்வார்கள், நிந்திப்பார்கள், சிலுவைக்கு மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுப்பார்கள், இழுத்து செல்வார்கள், சிலுவையில் அறைவார்கள், தூஷிப்பார்கள், சோட நின்று தூஷிப்பார்கள். நீ தேவனுக்குமானையானால் சிலுவைந்து இறங்கி வா, மற்ற லட்சியத்தான் தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை, தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுகிறவனே உடனே ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணி உதட்டை புதுக்கி தலைகளை துலுக்குவார்கள். அவர் மரிப்பார். எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக வருகிறது. இப்பொழுது அந்த சிலுவை காட்சி, அந்த நிந்தை, அவமான பாடுகளெல்லாம் நினைத்து இந்த அப்பத்தை உடைக்கிறார். உடைத்து பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். ஏன் தெரியுங்களா? இத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அத்தனைக்கும் நன்றி, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாராங்க. என்ன அற்புதமான ஒரு இடங்க அது. ஏன் சொன்னார்னா, இந்த பாடுகளுக்கு பின்னணியிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அதை நினைக்கிறாருங்க அவர். என்ன மகிழ்ச்சி? இந்த சிலுவை பாடுகள், ஒரு மரணத்துக்கு பிறகு சபை உருவாக போகிறது. அவர் இரத்தத்திலே சபை பிறக்க போகிறது. சுய ரத்தத்தின் மூலம் சம்பாதித்த சபை அல்லவா? அப்படி சொன்னாரு. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லைன்னு சொன்னாரு. அந்த சபை பிறக்க போகிறதை நினைத்து, பிதாவே என்னை நிந்திப்பார்கள் உமக்கு ஸ்தோத்திரம், கைது செய்வார்கள் உமக்கு ஸ்தோத்திரம், அடிப்பார்கள் உமக்கு ஸ்தோத்திரம், கன்னத்தில் அறைவார்கள் உமக்கு ஸ்தோத்திரம், காரி உமிழ்வார்கள் ஸ்தோத்திரம், மட்டுமல்ல பாசான் தேசத்து பலத்தை எருதுகள் சூழ்ந்து கொள்ளுன்னு சங்கீதம் 22 எழுதப்பட்டது போல, பாசான் தேசத்து பலத்தை எருதுகள் சூழ்ந்து கொள்ள போகிறது உமக்கு ஸ்தோத்திரம். என் தாடி மயிரை பிடித்து இழுக்க போகிறார்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 53 சொல்லப்பட்ட சகல காரியம் நடக்க போற, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அசட்டை பண்ணப்படுவேன் உமக்கு ஸ்தோத்திரம், கைவிடப்படுவேன் உமக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அரே அப்பா, இதெல்லாம் கர்த்தர் நினைத்து, இது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் சபை பிறக்கப் போகிறது, என்னுடைய சரீரமாகிய சபை என்று அந்த இந்த பாடுகள் பிரச்சனைக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி இருக்கிற, சபை இருக்கிற சந்தோஷத்தில் தோத்திரம் பண்ணாருங்க. ஆகவே தான் எபிரேயர் 12 அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஓ, என்ன அருமையான வார்த்தைங்க. 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தம், அதான் சபை பிறக்கப் போகிறது. அப்படிப்பட்ட அந்த சரீரமாகிய சபையை இப்படி சின்னாபின்னமாக்குகிறார்களே அப்படின்னு பவுல் துக்கப்பட்டாருங்க. இன்னொரு வார்த்தை கூட நினைக்கணும் அந்த நேரத்தில். சபைனா என்ன? ஏன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணாரு? 1 கொரிந்தியர் 10:17 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம்.
அப்படி ஒரே சரீரமும் அநேகராய் இருக்கிற நீங்கள், ரோமர்கள், புறஜாதிகள் இல்லையா, மற்ற கிரேக்கர்களாகட்டும், அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவர்கள் இனி வித்தியாசமான அல்ல, அவர்கள் ஒரே சரீரமாய் மாறப்போகிற சரீரமாகிய சபை. அதை நினைச்சுத்தாங்க. தோத்திரம் பிதாவே. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நம்ம பந்திக்கு வரும்போது நாம கூட ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. ஆண்டவரே, இந்த ஐக்கியத்துக்காகத்தானே நீர் மரித்தீர். ஆண்டவரே, என் நல்வாழ்வுக்காகத்தானே சகலவற்றை ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. இந்த சிலுவை மரணம் பாடுகளுக்கு பிறகுத்தானே என் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, என் தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறுகிறது. என்னை தெரிந்து கொள்கிறீர், முன்குறிக்கிறீர், ரட்சிக்கிறீர், வரங்களை கொடுக்கிறீர், அபிஷேகத்தை கொடுத்து நிச்சய நம்பிக்கையெல்லாம் கொடுப்பது சிலுவை மரணத்துக்கு பிறகுதானே. அதுதானே இந்த பந்தியன் நினைவு கூற வேண்டியது. உமக்கு ஸ்தோத்திரம் என்று பந்திக்கு வரும் பொழுது அவர் பாடுகளை நினைத்து, இதுக்கு தாங்க தோத்திரம் பண்ணணும், தோத்திரத்தோட பந்தியை அனுசரிக்கணுங்க இல்லையா? எவ்வளோ முக்கியமான விஷயம். அதாவது இந்த திருவிருந்து கம்யூனியன்ங்கிறதுக்கு கிரேக்கத்தில் என்னென்னா யூகாரிஸ்ட் அப்படின்னு வருதுங்க. யூகாரிஸ்டம்னா கிவ் தேங்க்ஸ், நன்றி செலுத்தணும்னு அர்த்தங்க. பஞ்சினாவே நன்றி செலுத்தணும் இல்லையா? எங்கோ காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம், மனதில் சத்துருக்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், மனசும் மாம்சம் விரும்புவது போல செய்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம், இருளுக்குள்ளே இருந்தோம். நம்ம எல்லாம் சிலுவை இரத்தத்தினால் ஆண்டவர் மீட்டெடுத்து ஒரே சரீரமாய் மாற்றி பரிசுத்தமான ஐக்கியத்தை வைத்தாரே. எவ்வளோ நன்றி செலுத்துங்க நம்ம. ஹல்லேலூயா. ஆக பந்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சரி, முதல் அடையாளம் பார்த்து என்னுடைய சரீரம்னு சொல்லிட்டார். ரெண்டாவது அடையாளம் பார்த்தீங்கன்னா அவரது ரத்தம். இப்போ 11:25 வாசிப்போம். 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது இந்த இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்போ ரெண்டாவது அடையாளம் சொல்றாருங்க. இது என்னுடைய இரத்தமாயிருக்கிறது அப்படி அந்த அவர் பாத்திரத்தை எடுத்தார். அந்த பாத்திரத்தில் திராட்சை ரசம் இருந்தது. அதை தான் எடுத்து வைத்து கொண்டு, இது என் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? பழைய உடன்படிக்கை என்பது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உண்டானது. எங்க சீனாய் மலை அடிவாரத்தில். புதிய உடன்படிக்கை என்பது அவரது இரத்தத்தினால் உண்டானது. அவர் இரத்தத்தினால் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து புதிய சபையை உருவாக்கி புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினாரே, அதை தான் புதிய உடன்படிக்கைன்றாருங்க. ஒரு வசனத்தை வாசனும் தெளிவாக உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்குங்க. ஏன் என் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை இருக்குன்னா, இயேசுவின் சிலுவை மரணம் என்பது அந்த இரத்தம் சிந்தல் ஒரு புதிய உடன்படிக்கை. என்ன சார் புதிய உடன்படிக்கை? எரேமியா 31 31, 34 வரலும் ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. என்ன பழைய உடன்படிக்கை, என்ன புதிய உடன்படிக்கைன்னா என்ன, ஏன் புதிய உடன்படிக்கை ரத்தம் சொன்னாருங்க. வாசிங்க பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பழைய ஏற்பாட்டு பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டு இயேசு ரத்தத்தால் உண்டாகிற இந்த அவரே நமக்கு பஸ்கா, அதுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாய்
அவர்கள் அங்கே மனசாட்சி சுத்திகரிக்க முடியல, மனசாட்சி சுத்திகரிக்கல, பாவங்கள் முழுவதும் கழுவப்படலை. திரும்ப திரும்ப அவர்கள் ஆட்டுக்குட்டியை கடாக்களை கொண்டு வந்து ரத்தம் சிந்தி கொண்டே இருந்தார்கள். பாவம் பெருகி கொண்டே இருந்தது. ஆட்டுக்கடாக்கள் இருக்கிறதே என்பதற்காகவே பாவத்தை அதிகமாக செஞ்சிட்டாங்க. பாவம் நிவர்த்தியாகலை, மனசாட்சி சுத்தமாகலை. அதுதாங்க பழைய உடன்படிக்கை, பஸ்காட்டுக்கிட்ட உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிறது. ஒரே தடவை பலியாகி சோத்திரம் நமது பாவங்களெல்லாம் மன்னித்து நம்ம மனசாட்சியை அழுக்கற சுத்தமாக்கிட்டார். இதாங்க புதிய உடன்படிக்கை. இனி நான் அதை நினைப்பதில்லை. ஒரு மாதம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு ஒப்பாகிவிட்டால் அவர் நினைக்கிறதில்லை, நம்ம தான் நினைப்பூட்டுறோமே தவிர அவர் நினைக்கிறதே இல்லையா. அதுதாங்க விசேஷம், அதுதாங்க புதிய உடன்படிக்கை. சகல பாவத்தும் இப்போ நம்ம மறுபடியும் ஆட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடியும் ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரே பலியினால் ரத்தத்தினாலே நமது மனசாட்சியெல்லாம் சுத்தமாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இதுக்கு பேர் தாங்க புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இதை தான் அழுத்தமாக நம்ம பார்க்கணுங்க. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாருங்க, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று இரண்டாவது அடையாளத்தை இயேசுநாதர் வைத்தார். எப்போ? பரிசுத்த பந்தின் பொழுது. எபிரேயர் 9:14 கொஞ்சம் வாசிங்க. 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ரத்தம், இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்தம் பண்ணுதுங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு பஸ்கா பலியினுடைய ரத்தத்தினால் மனசாட்சி சுத்திகரிக்கப்படலை. ஆகவே தான் வேறொரு பலி தேவையா இருந்து இயேசு பலியாகி நம்ம சுத்தம் பண்ணார்னா அதுக்கு அடையாளம் தான் இந்த திருவிருந்து, நாம் ஆசரிக்கிற திருவிருந்து. அப்பதான் சொல்றாரு, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, இது என்னுடைய ரத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம பரிசுத்த பந்தி எவ்வளோ கனத்துக்குரியதான் நினைக்கணும். இயேசுவின் ரத்தம் அப்படின்னா அப்புறம் என்னை நினைவு கூறுங்கள் அப்படி சொல்றாரு. அப்போ பரிசுத்த பந்திக்கு வந்தா இயேசுவை மட்டும்தான் நினைவு கூறணும். நம்ம கவனிக்கணும், இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை இல்லையா. அவருடைய தாயாரையோ தகப்பனார் சொல்லப்பட்ட யோசேப்பையோ அல்லது பரிசுத்தவான்களே தூதர்கள் அல்ல, நல்லா கவனிக்க. அல்லது பந்திக்கு வரும்போது அடுத்தவனை நினைவு கொண்டு கிடையாது. இல்லை அவன் பிடிக்கிறான், இவன் பிடிக்கிறான், அவன் சரி இல்லை, இவன் சரி இல்லை, நான் பரவாயில்ல, இல்லை இல்லை இல்லை, என்னை நினைவு கூறும் பொருட்டு சொல்றாரு. அப்பா பந்திக்கு வந்தா இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். அவர் நமக்காக மரித்ததை, பாடுகளை, இரத்தத்தை அதெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி பரிசுத்தம் அடையணுங்க. அதை என்னை நினைவு கூறும்படி சொல்றார் பார். மட்டுமல்ல, ஆண்டவரின் வருகையை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் இயேசு இப்பொழுது சிலுவையில் அல்ல, புரிஞ்சுக்கணும். நம்ம இயேசு இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பிதாவின் வலது பாகத்தில் இருக்கிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மறுபடி வரப்போகிறார். வருகையை நினைக்கணும் என்று 2 அடையாளத்தை ஆண்டவர் இங்கே வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாடு, மரணம், வருக, இரத்தம், அவருடைய சரீரம் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஐக்கியம் இந்த திருவிருந்து பரிசுத்த பந்தி. நம்ம எப்படி இதில் பங்கு பெறுறோம்னு கவனிக்கணும். இப்படிப்பட்ட இந்த பரிசுத்த பந்தியை ஆதி சபை வாரத்தின் முதல் நாள் தோறும் செய்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் அது செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே தான் நாமும் இப்போ ஞாயிறு ஆராதிக்கிறோம். வாரந்தோறும் பண்ண முடியலாம், மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணுறோம்னா சபை மறக்கக்கூடாதுங்க. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பரிசுத்த பந்திக்கு வருவதும் கனத்துக்குரியதாக எண்ணுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் அங்கே வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் ஐக்கியத்தை பலப்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமை. பயபக்தியாக செய்யுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3வது, முதல்ல பார்த்தோம் அன்பின் விருந்து, 2வது திருவிருந்து,
மூன்றாவது திருவிருந்தின் தீவிரத்தன்மை. திருவிருந்தின் தீவிரத்தன்மை, சீரியஸ்னஸ் ஆஃப் த லார்ட் சப்பர். நீங்கள் 27-31 வரலாம். 27-31 வரலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்தின் அந்த சீரியஸ்னஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. நிறைய பேருக்கு, பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு, இந்த பந்தியில் பங்கு பெறுகிற மக்களுக்கு இந்த சீரியஸ்னஸ்ஸே தெரியாமல் இருக்கிறாங்க. கவனிக்கணுங்க. சில சபையில் பந்தின்னா போதும், வயசான பாட்டனும் பாட்டியும் தான் 4 பேர் உட்காந்துருப்பான், மற்ற எல்லாம் போயிடுவாங்கன்னா இந்த பந்தி எத்தனை அசட்டை பண்ணுறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்குது. இதில் பாருங்க, பவுல் சொல்ற அபாத்திரமாய், அபாத்திரமாய் கவனிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அபாத்திரமானா பந்தியை சரியாக எடுக்கிறதில்ல, பந்தினா எழுந்து போகிறது இல்லையா? கவனிக்கணும். அபாத்திரமாய் அப்படின்னா அன்வோத்தி. இதுக்கு கிரேக்கத்தில் அனாசியஸ் அப்படின்னு வருதுங்க. அனாசியஸ் அப்படின்னா தகுதியற்ற முறையில் பங்கு பெறுவது, தகுதியற்ற முறையில் பங்கு பெறுவது. அதுக்கு பேர் தான் அபாத்திரமாய். இன்னும் சொல்ல போனால் ஒரு முறையற்ற ஒரு ஆயத்தம் இல்லாமல், அலட்சியமாய், அசட்டுத்தனமாய் பங்கேற்கிறது. இந்த வார்த்தைகளை கவனிக்கணுங்க. முறையற்ற ஒரு ஆயத்தம் இல்லாமல், அலட்சியமாய், அசட்டுத்தனமாய் இதில் பங்கு பெறுவது, அவர்களுக்கு பேர் தான் அபாத்திரமாய். அபாத்திரமாய், தகுதியற்ற முறையில். இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நம்ம ஏன் பரிசுத்த பந்தி இடம் கொடுக்கறது இல்லைன்னா, அவர்கள் தகுதியற்ற முறையில், அபாத்திரமாய், ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் சொன்ன என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னார். ஒருவரை நாம் அறிந்திருந்தால்தான் அவரை நினைவு கூற முடியும். அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் எப்படி இயேசுவை நினைவு கூற முடியும்? ஆகவே தான் அப்படி ரட்சிக்கப்படாதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்ம பரிசுத்த வந்து இடம் கொடுக்கறது இல்லை ஆவிக்குரிய சபைகளில். காரணம் என்னன்னா, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத பொழுது இயேசு அறிகிற அறிவில்லை. அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, இரத்தத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து அறிவே இல்லாத இருக்க பொழுது அவர் எப்படி நினைவு கூற முடியும்? ஆகவே தான் உங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டோருக்குள்ள நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி அற்பமாக, தகுதியற்ற முறையில், ஆயத்தம் இல்லாமல், அசட்டுத்தனமாய், நிர்விசாரமாய் பங்கு பெறுகிற ரட்சிக்கப்பட்ட மக்களையும் தான் சொல்றாருங்க அபாத்திரமாய். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தகுதியற்ற முறையில் ஆயத்தம் இல்லாமல் பங்கு பெறுவது ஆபத்து அப்படின்னு பவுல் சொல்றார். ஆபத்து. அநேகர் மரிச்சிருக்கிறார்கள், வியாதி உள்ளவராக இருக்கிறார்கள். அவர் தானே சொல்லிருக்காரு. அப்படின்னா நியாய தீர்ப்பு உண்டு. கவனிக்கணுங்க. சொல்றாரு பாருங்க, 27 கடைசி பகுதி பாருங்க. அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். குற்றமுள்ளவன் கில்ட் என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஏனோகோஸ் அப்படின்னு வருது கிரேக்கத்தில். ஏனோகோஸ் அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அவன் வந்து நிற்கிறது சொல்லுதுங்க. இப்படி சொல்லுகிறேன், குற்றஞ்சாட்டுக்கு ஆளாகி சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்வது. டு பி லயபிள் டு எ சார்ஜ், டு ஃபேஸ் எ லீகல் ஆக்ஷன். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அவன் கொண்டு நிறுத்தப்படுறானே, அவன் தான் அந்த குற்றவாளி.
இப்படி அபாத்திரமாய் பாஜனபானம் பண்ண அவர்கள் யாருன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ ஆழமாக இருக்குது பார்த்தீங்க அந்த வார்த்தை. சாதாரணமாக நம்ம ஏதோ வந்து எடுத்துகிட்டு போயிடுறோம். நோ நோ நோ, குற்றவாளிகளாக இருப்பார்கள். அதனால தான் சொல்கிறாரு, தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பானம் பண்ணு. என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையிலே அறிக்கை செய்யப்படாத பாவம் இன்னும் இருக்கிறதா? நம்பர் 1. வரிசை ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கிறதா அப்படின்னு ரெஃபரன்ஸு குறிச்சிக்கிடுங்க, எனக்கு டைம் இல்லை. சங்கீதம் 69:5, 139 சங்கீதம் 23, 24, 66, 18. நம்பர் 1, வாழ்க்கையில் அறிக்கை செய்யாத பாவம் இருக்கிறது. இது கேட்குறவங்க கவனிக்கணும், என் கூடவே சேர்ந்து உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். 2வது, யாருக்காவது என் மேல் விரோதம் இருக்கிறதா? உங்களுக்கு அவங்க மேல் இருக்கிறது வேற, அவர்களுக்கு உங்கள் மேல் இருக்கிறதா? அந்த இடத்த சரி பண்ணணும். 3வது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேனா, இருளுக்குள்ளே இருக்கிறேனா, அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறேனா? நம்ம தான் பதில் சொல்லணும். 1 யோவான் 1:8-9. அடுத்தது, நான் மன்னிப்பை பயன்படுத்துகிறேனா? சிலுவையில் ஆண்டவர் இயேசு சிந்தின இந்த இரத்தத்தினுடைய அந்த விலையேற பெற்ற மன்னிப்பை நான் பயன்படுத்தி என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேனா? இல்லை என்றால் நான் குற்றவாளியாவே, எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்கிற ஆபத்தை உணர்ந்து நம்ம பரிசுத்தம் அடைந்து பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி பரிசுத்த பந்தி ஆசரிக்கிறீங்க என்பதை கொஞ்சம் உரசி ஆராய்ச்சி பார்த்து உங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்கள். இல்லை என்றால் என்ன நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இப்போ வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 30வது வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அபாத்திரமா நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் இல்லாம ஏனோ தானே அசட்டுத்தனமா நிர்விசாரமா நீங்க இதுல பங்கு பெற்றால், ஆயத்தம் இல்லாமல் தகுதி இல்லாமல் பங்கு பெற்றால் வியாதி 1. 2வது, நித்திரை அடைவார்கள். இது ஆவிக்குரிய மரணம் கிடையாது. நிறைய பேர் தப்பா பிரசங்கம் பண்றாங்க, ஸ்பிரிச்சுவல் டெத்துங்க. இல்லை, சரீர பிரகாரமான மரணமே நடக்கும், பிசிக்கல் டெத்து இல்லைங்களா. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, சோத்திரம். அந்த நித்திரைன்றது புதிய ஏற்பாட்டில் மரணத்தை தான் குறிக்குதுங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 7:60, 1 கொரிந்தியர் 7:39, 15:6 இதெல்லாம் வாசித்து பாருங்க. நித்திரைனா மரணம் தான், சரீர மரணம். அதோடைய கிரேக்க வார்த்தை கொய்மயோமாய் அப்படின்னு வருதுங்க. கொய்மயோமாய்ன்னு சொன்னால் அது தூக்கம் இல்லை, சரீர மரணம். சிமெட்ரி என்ற வார்த்தையை இல்லையா கல்லறைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லை, அந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா, நீங்கள் கொய்மெட்ரேனியன் அப்படின்னு வருதுங்க. கொய்மெட்ரேரியன் அப்படி என்னன்னா உறங்கும் இடம், ஸ்லீப்பிங் பிளேஸ். அப்படின்னா தமக்கு அன்பானவர்களை நல்லடக்கம் செய்கிற இடத்துக்கு பேர் தாங்க சிமெட்ரி, கல்லறை. அந்த வார்த்தை தான் இங்கே வருது. அபாத்திரமாய், தகுதியற்ற தன்மையில், நிர்விசாரமாய், திருவிருந்த கூர்க்கு ஏளனமாய், கேலிக்கூத்தாக நினைத்து பங்கு பெற்றால் அவர்களுக்கு நித்திரை என்கிற நியாய தீர்ப்பை குறித்து கடிஞ்சு பேசுகிறார். இவ்வளோ தூரம் நானும் சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இதற்கு மேலாகிலும் இந்த பரிசுத்த பந்தி குறித்து கவனமாக இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.